ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நைட் ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மரக்காணத்தில் இருக்க அனுமந்தைன்ற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அமாவாசைன்றதால அங்காளம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி காவல் தெய்வமான இந்த அம்மன் கிட்ட நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே என்ட்ராகலாம். இதுதான் கோயிலுடைய முன்பகுதி. இங்கே வந்து கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைஞ்ச அமாவாசைன்றதால ராத்தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேல் மலையனூரில் ராத்தங்க முடியாதவங்க இங்கே வந்து ராத்தங்கிட்டு அம்மனுடைய அருள் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா என்ன சிறப்புனா, இங்கே வந்து ஒரு திருநங்கை அவங்க தான் வந்து குறி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலையும் அவங்க தான் நடத்திட்டுருக்காங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் லெமனும் அப்புறம் தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதுதான் கோயிலுக்கு வெளியில் உள்ள அம்மன் சூரம் சம்ஹாரம் பண்ணுற மாதிரி நிறைய சிலைகள்லாம் வடித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் முறம் வச்சுருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அடுத்து இப்போ தான் வந்து நம்ம கோயிலோடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். இதுதான் மூலஸ்தானத்துக்கு போகிற வழி. ரொம்பவே திருப்தியாக ஒரு மன நிறைவோட சாமியை வழிபாடு செய்யலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய ஒரு கோயில்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலை சுற்றி வர்றதுக்காக வந்துட்டோம். இங்கேயும் அழகாக சாமி சிலைலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றும்போது இந்த மாதிரி வேப்ப மரத்தில் சாமியோடைய கண்மலர் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. இந்த கண்மலருக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த வேர் போலவே அம்மனுக்கு 2 கால்கள் இருக்கிற மாதிரி இந்த வேப்ப மரத்துக்கும் வேர்லே கால்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து சாமியோடைய காவல் தெய்வம், அதாவது வீரன் மாதிரி உள்ளக்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் அங்கே வந்து ஒரு திருநங்கை வந்து தொடப்பம் வச்சு அவங்கவுங்க தலையில் அடிப்பாங்க. ஏன்னா பில்லி, சூனியம், ஏவல் இருந்தால், துஷ்ட சக்திகள் இருந்தால் போயிடும்னு. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் இன்லா வந்து தீச்சட்டி எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேப்பிலை இதெல்லாம் வந்து மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பெரிய அம்மன்கிட்டேயும் போய் சாமி கும்பிடலான்னு போனோம். உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோ உயரமான சிலையில் அந்த சாரி எல்லாம் கட்டி அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. உலகை காக்கும் அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சாமி வந்து கிளம்பிடுச்சு. வெளியில் ஊஞ்சல் உற்சவத்தில் உட்கார வைக்கிறதுக்காக இந்த ஆப்போசிட்லேருந்து வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தீச்சட்டியும் எடுக்கணும் அப்படின்றதால முன்னாடியே இந்த வெடி சத்தம்லாம் போட்டுட்டு தான் எடுப்பாங்களாம். அதே மாதிரி சாமியும் கிளம்பி கோயிலை சுற்றி பொறுமையாக எடுத்துகிட்டு வந்தாங்க. சாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஃபுல்லாக லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த லைட்டெல்லாம் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பிரைட்டாக இருந்துச்சு. அப்புறம் அம்மனை கொண்டு வந்து அந்த ஊஞ்சல் உற்சவத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடிட்டு உடுக்க சத்தம், மோள சத்தம்லாம் எழுப்பிகிட்டே இருந்தாங்க. அம்மனை பொறுமையாக ஊஞ்சலில் ஆட்டி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டுமே பாடிட்டு இருந்தாங்க. அவங்க பாட பாட உடுக்க சத்தம் அடிக்க அடிக்க நிறைய பேருக்கு சுவாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களாக எழுந்திரிச்சு ஆடி நான் அங்காளம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்து குலதெய்வம் அங்காளம்மன் தான், மேல்மலையனூரில். அங்கெல்லாம் சாமி ஆடினாங்கன்னா ரொம்ப பயப்படுவேன் நான். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்தது. உடனே இன்னொருத்தவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதே டைம் அவங்க வந்து குறியும் வந்து சொல்கிறாங்க. அந்த சாமி ஆடும்போதே அவங்க கைகளால் லெமனுமே வந்து மந்திரிச்சு வாங்கிக்கிறாங்க. அதை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறதால துஷ்ட சக்தி வேறு ஏதாவது யாருக்கா உடம்பு முடியலன்னா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. உடனே ஐயர் வந்து தீச்சட்டி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தீயை வந்து மூட்டி அந்த பானையில் வச்சு ஒரு ஆளாக அனுப்பிட்டுருக்காரு. சுவாமிக்கு அது வரைக்கும் வந்து அந்த பாட்டு பாடி உடுக்க அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தீச்சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றி குறைஞ்சது ஒரு 20-30 பேர்கிட்ட தீச்சட்டி எடுத்து சுற்றி வந்தாங்க.
கரெக்டாக இந்த பெரிய அம்மன் கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக மூலஸ்தானத்துக்குள்ளே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த திருநங்கை வந்து வெறும் கைகளால் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நாங்கள்லாம் கீழே படுத்துட்டோம். இங்கே மேலே அவங்க வந்து நடந்து போவாங்க. அவங்க கால்களால் மிதி வாங்கினா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி, அதுக்கப்புறம் வந்து உடல் பிணி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த கோயிலில் சொல்கிறாங்க. நாங்களும் மிதி வாங்கிட்டு ரொம்ப திருப்தியாக மன நிறைவோடு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த சேனல் மூலிமா பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே அங்காளம்மாவுடைய அருள் கிடைக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.